ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம வெண்ணிலா இருக்காங்களே, நீதி கேட்குறேன் நியாயம் கேட்குறேன்னு போட்டு பசுபதி கிட்ட போய் அதுவும் விளாட்லாமா, பசுபதி அம்மா அவன் வேணா பிடிச்சம்மா வீணாக போனவம்மா அவன்கிட்ட போய் விளாட்றியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உன்னால் தாண்டா என் விஜய் எனக்கு கிடைக்கல, உன்னால் தாண்டா என் விஜய் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி பேச நம்ம ராகினிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. யாரை பார்த்து கூறினா, எதற்கு கூறினா, மஞ்சள் எடுத்து கொடுத்தா ஏன் மாமனா மச்சானான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருச்சு. கடைசியில் பார்த்தா ஓன்னு கையை ஓங்க. அதுக்கப்புறம் கோபத்தில் நம்ம வெண்ணிலா என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அதை பசுபதி சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டாங்க. உழுக்கவும் இதான் சான்ஸுடா, கீழே தள்ளுடா, செவ்வாழை கோவம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாரு சட்டையை முறுக்குவான், பாக்கெட்டை கிளிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி கீழே தள்ளிவிட்டாரு பொசுக்குன்னு. அச்சோச்சோ போச்சே வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மருமகளை இப்படி பண்ணிட்டே, ஏன் மருமகளை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் கத்தனெல்லாம் போதுப்பா, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் ஊரில் இருக்கோம் குடும்பத்தை கருவத்துருவேன்னு சொல்கிறாங்க. டே அப்பா சாமி இப்படியாடா மிரட்டி வைப்பீங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா, அடுத்தது என்னன்னு பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இவ்வளோ அமுளித்தமிழ் போயிட்டு இருக்கா, அங்கே ரொமான்ஸுக்கு ஒன்றும் குறை இல்லை. ஆக மொத்தத்தில் காரில் வந்துட்டு இருக்கா, கார்லேருந்து வீட்டுக்கிட்ட நிப்பாட்டுறாங்களாமா. அதுக்கப்புறம் பிரிய மனமின்றி பிரியிறாங்களாமா. டே உங்கள் ரொமான்ஸை நிப்பாட்டிடு, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கடா அப்படின்னா உள்ள போய் காவேரி காலை வைக்கல, அதுக்குள்ள பஞ்சாயத்து நீட்டுதுங்க. அதாவது நீ மாதிரில டைவர்ஸ் வாங்கு, உன்னால நிம்மதி இல்லை, உங்க அக்காவுக்கு வயிறு வலி வந்துச்சு. ஐயே எத்தனை பஞ்சாயத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் சூப்பரா ஜோடி புறாவா சுத்திட்டு இருந்த எங்களை இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணோட ரியாக்ஷனு. ஆமா நானும் தான் கணிஷா இருக்கேன், ஆனா என்ன யாராவது கண்டுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த பொண்ணோட ரியாக்ஷனு. இது பார்த்ததுக்கு குமரனோட அம்மா ஒரு பக்கம் பாடா படுத்துதுங்க. சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் இவன் வேற ஃபீல் பண்றானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கம் சரி சரியாயிடுச்சுல, நார்மல் ஆயிடுச்சுலன்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே விஜய் ஒரு பக்கம் வீட்டுக்கு போனால் பாட்டியும் தாத்தாவும் எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்காது, ஏன் காவேரியோட அம்மா விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அடிக்கிற அமுளி தும்பலியெல்லாம் அதிகமாக அடிக்கிறீங்க, அப்புறம் என்ன எப்படா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஓட்டு கேட்டாராமா நம்ம விஜய், நாளைங்கிற பொறுமையில் போட்டாங்க வச்சு செய்ய போகிறாங்க. ஓகே.